மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை யூனியன் பிரதேச மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல். நாளை மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவிப்பு. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என பிரதமர் மோடி உறுதி. விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்றும் விளக்கம். தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் என அரசியல் காரணங்களுக்காக தவறான தகவல் பரப்பப்படுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். எந்த மாநிலத்திற்கும் அநீதியோ பாகுபாடோ இருக்காது, தமிழில் வேண்டுமானாலும் உறுதியளிக்கிறேன் என்றும் பேச்சு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்பது காலத்தின் கட்டாயம் என மக்களவையில் பிரதமர் மோடி உரை. இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்தவர்களை ஏற்கனவே பெண்கள் நிராகரித்துவிட்டதாகவும் பேச்சு. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். अखिलेश जी ने बोला उसका जवाब दे रहे हो तो हाँ उसी पे जा रहे हैं, उसी पे बोल रहे हैं हाँ பெண்கள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தொகுதி மறுவரையறையை திணிக்க அரசு முற்படுவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சனம். மகளிர் இடஒதுக்கீட்டை தற்போதைய 543 என்ற எண்ணிக்கைக்குள் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் வலியுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீடுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, தொகுதி மறுவரைக்கே எதிர்ப்பு. அரசியல் நோக்கில் தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டுவரப்படுவதாக பிரியங்கா காந்தி விமர்சனம். இரண்டாயிரத்து 23 கொண்டுவரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை ஆதரிக்க திமுக தயாராகவே உள்ளதாக மக்களவையில் டி.ஆர். பாலு பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதாவை ஏற்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம். We are for women's bill as passed in 2023 in the same Lok Sabha and Rajya Sabha, which has already been in record. Our party stand for immediate implementation of 33% reservation for women in parliament and in legislation. Okay. ஓபிசி மற்றும் இஸ்லாமிய சமூக பெண்களுக்கு பெண்கள் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க சமாஜ்வாதி கட்சி வலியுறுத்தல். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை என உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம். மக்களவையில் பெண்களுக்கு 272 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விளக்கம். மகளிருக்கான 272 இடங்களில் பட்டியல் சமூக பெண்களுக்கும் உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என உறுதி. தொகுதி மறுவரையறை மசோதாவால் மாநிலங்களுக்கு இழப்பு வராது என மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விளக்கம். மாநிலங்கள் தொகுதி வலிமையை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் உறுதி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். தொகுதி மறுவரையை கண்டித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். மசோதாவின் நகலை எரித்து முழக்கம். போராடும் 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 வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக.
அண்ணா அறிவாலயம், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் கருப்பு கொடியேற்றம். மத்திய அரசின் மசோதாவை கண்டித்து அமைச்சர்களின் வீடுகளிலும் கருப்பு கொடி. தொகுதி மறுவரையறை மசோதாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். பல்வேறு இடங்களில் திமுகவினர் கோலமிட்டு எதிர்ப்பு. இந்தி எதிர்ப்பு தீ டெல்லியை சுட்டரித்தது போன்று தொகுதி மறுவரையறையிலும் தீ பரவட்டும். திராவிட நாடெங்கும் பரவும் தீ பாஜகவின் ஆணவத்தை அடக்கி காட்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் பதிவு. மோடி போன்ற மாநிலங்களை நசுக்கும் பிரதமரை இந்தியா சந்தித்ததில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். குஜராத் முதல்வராக இருந்தபோது மாநில உரிமையை பற்றி பேசியவர் மோடி என்றும் விமர்சனம். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 59ஆக உயரும் என அமித்ஷா உறுதி. தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாடு எந்த வகையிலும் பாதிக்காது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முதல்வர் ஸ்டாலினுக்கு தோல்வி ஜுரம் வந்துவிட்டதாகவும் கோவை பரப்புரையில் விமர்சனம். அனைத்து மாநிலம் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும், மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் வந்துட்டது, தோல்வி ஜுரம் வந்துட்டது. மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்காமல் தடுக்கவே ஸ்டாலின் எதிர்க்கிறார். உள்துறை அமைச்சரான அமித்ஷா கூறியதை சொல்லாமல் ப. சிதம்பரம் பேசியதையா கூற முடியும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பெண்களுக்கு 33% ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தடுக்கிறதுக்கு தேவை. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் சொன்னா வேற யாரு சொல்றது? சிதம்பரம் சொன்ன சொல்ல முடியும். நான் திரு சிதம்பரம் சொன்னார்னே சொல்ல முடியும். மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றானா? தனக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் தொகுதி மறுவரையறையை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவில்லை என துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றாவிட்டாமல் தடுக்க காரணம் தேடுவதாகவும் விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வழியாக சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள். புறக்கல்வி, மத மோதல்களை கொண்டு வருவார்கள் என நாமக்கல் பரப்புரையில் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சாலை வலம். செந்தில் பாலாஜி அரக்கனை விட கொடியவர் என்றும் கரூரை முடித்துவிட்டு கோவைக்கு வந்திருப்பதாகவும் பழனிசாமி கடும் தாக்கு. கரூரை முடிச்சு கட்டி கோவை மாநகரத்தில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை விரட்டி அடிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, விரட்டி அடிப்பீங்களா? சட்டமன்ற தேர்தலுக்கான தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் விஜய். முதல் பிரதியை விவசாயி நாராயணன் என்பவரிடம் வழங்கி கௌரவம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 முதல் பிரதியை விவசாயிக்கு வழங்கி பொன்னாடை போர்த்தி வாழும் தெய்வமான விவசாய பெருமக்களை சிறப்பு செய்கிறார். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என தாவேக தேர்தல் வாக்குறுதி. குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு.
60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ரேஷன் உட்பட அரசு திட்டங்கள் அனைத்தும் வீட்டிற்கே வந்து வழங்கப்படும். சாதி சான்று, பிறப்புச் சான்று, பட்டா ஆகியவை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்கப்படும் என்றும் தாவேக வாக்குறுதி. குடும்பங்களுக்கு மாதம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று விஜய் அறிவிப்பு. பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா முறைப்படுத்தி வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் வரையிலான யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ், இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனை, மலிவு விலை மருந்துகள் கிடைக்கும் என தாவேக தேர்தல் அறிக்கை. ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலான யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனை மற்றும் அனைவருக்கும் மலிவு விலை மருந்துகள் வழங்குதல். திமுக, அதிமுக போல் தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் வாக்குறுதிகளை அள்ளிவிட மாட்டோம். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தாவேக தலைவர் விஜய் பேச்சு. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாற்றி கலரை மாற்றி தந்திருக்கிறாங்க. இந்த 2 ஊழல் கூட்டம் மாதிரியெல்லாம் நாம் ஏமாற்றவே மாட்டோம். கோபாலபுரம் குடும்பத்தை தவிர்த்து நாடு முழுவதும் பல நலத்திட்டங்களை வழங்கியது பாஜக ஆட்சி. ராமநாதபுரத்தில் பிரச்சாரத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. வன்னியர்களை வாக்கு வங்கியாக மட்டும் திமுக நினைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் தருமபுரி மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் பாலக்கோடு பிரச்சாரத்தில் பேச்சு. தமக்கும் அன்புமணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. அம்பத்தூரில் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என அப்பகுதி வாக்காளர்கள் கோரிக்கை. பட்டா, மினி பேருந்து என மக்களுடன் புதிய தலைமுறையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த மக்கள். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு பொது மருத்துவமனை இல்ல, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்டோடது அப்படின்னு ஒண்ணு இல்ல. கள்ளிக்குப்பம் உள்ள காந்தி நகர்லாம் நிறைய பேருக்கு பட்டா இல்ல, அந்த ஏரி சைடுல இருக்கவங்களுக்கு. உலகத்துல இருந்தெல்லாம் மினி பஸ் முன்னாடி விட்டுட்டு இருந்தாங்க மெயினுக்கு வரது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மினி பஸ் ஃபுல்லாவே கட்டா இருக்கு. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல், விமான நிலையத்திற்கும் மிரட்டல், காவல்துறையினர் விசாரணை. மாநிலங்களவையின் துணைத் தலைவர்கள் குழுவை மாற்றியமைத்து புதிய உறுப்பினர்கள் நியமனம். பாஜக, காங்கிரஸ், அதிமுக மற்றும் பிஜேடி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். மாநிலங்களவை உறுப்பினராக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பதவியேற்பு. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं नितिन नवीन जो राज्य सभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரிப்பு.
சென்னையில் 1 கிலோ வெள்ளி விலை 2,75,000 ரூபாயாக தொடர்கிறது. 275 ரூபாயாகவே நீடிக்கும் 1 கிராம் வெள்ளி விலை. தாம்பரம் சேலையூர் பகுதிகளில் வாகனங்களுக்கான எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாடு. கேஸ் நிரப்ப நீண்ட தூரம் காத்திருக்கும் ஆட்டோக்கள். இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இன்னும் 3 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகலாம். மேற்காசிய நாடுகளுக்கிடையேயான போர் பதற்றத்தை சுட்டிக்காட்டி மத்திய அரசு தகவல். ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு விதிக்கப்பட்ட தடைக்கு அளிக்கப்பட்ட விலக்கு மேலும் நீடிக்கப்படாது. அமெரிக்க அரசு திட்டவட்டமாக அறிவிப்பு. நடப்பு IPL தொடரிலிருந்து விலகினார் CSK வீரர் கலீல் அகமது. தசைக்காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகல்.